வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தர போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இது வரைக்கும் உங்கள் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க அதிபதி சந்திரனாக வராருங்க. இந்த கடகராசிக்காரங்க ஒரு அன்பு அப்படிங்கிறது யார்கிட்ட கற்றுக்கணும் மற்ற ராசிக்காரங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தாய்மை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. வீட்டுக்கு உறவினர்களை உபசரிக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் வயசு வித்தியாசம் பார்க்காம அன்பா நடந்துக்கிறதாகட்டும் கடகராசிக்காரங்களுக்கு நிகர் கடகராசிக்காரங்க தாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ஓரளவுக்கு தொழிலில் லாபத்தை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதுவும் குரு 12க்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா சுப விரயமாக மாற்றி கொடுப்பாருங்க. அவங்க கல்யாண வயசில் உங்கள் பெண் குழந்தைங்க உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நகை வாங்குறது, திருமணத்துக்கான செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குதியங்காலில் வலி இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் என்ன ரீசன்னே தெரியலைங்க, பாதம் வலிச்சுக்கிட்டே இருக்குது, நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க, ஆனால் இதில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த வலிகள் பார்த்திங்கன்னா குரு உங்கள் இடத்துக்கு வரனால தீரப்போகுதுங்க.
அதே மாதிரி உங்கள் அப்பாவோட அம்மா, அதே அம்மாவோட அப்பா, இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. வெளிநாடு போகணும், இது எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுன்னு நினச்சிட்ருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம்ங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன், 7 வருஷமாக இருக்கேன், 8 வருஷமாக இருக்கேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, பிஆர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே, இப்போ குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தனது 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி குருவோட பார்வை 4, 6, 8 இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க. இப்போ குரு 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்குதுன்னு பார்ப்போங்க. 4 அப்படின்னா வந்து இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லா தூங்க முடியலைங்க, தூக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, கட்டாயம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இப்போ வந்து நீங்க போகுதுங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னா, நிலம் வாங்கிறதுக்காக ஒரு நிலம் நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு நிலம் வாங்கி போடலாம், ஒரு தோட்டம் வாங்கி போடலான்னு, அது சரியாக அமைஞ்சிருக்காதுங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அது சரியாக அமையும். ஒரு விரயம், அதை சொத்து வாங்குறதுக்காக ஒரு விரயம் பண்ணுவீங்க. வீடு கட்டலாம் நினச்சிட்டு இருக்கீங்க, பணம் கையில் வச்சுருக்கேன், ஆனால் ஏதாவது வீடு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தடங்கள் இப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த சமயத்தில் குரு 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு சுப விரைய செலவாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் வாங்க முடியல, அதுவும் இந்த சமயத்தில் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான யோகமாக இருக்குது. +2 படிச்சுட்டு இருக்கேங்க, எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கணும், நான் பிடிச்ச கோர்ஸில் சேரணும், எனக்கு அதுக்கெலாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு நிறைய பசங்க ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னா முதல் டிகிரியை குறிக்கக்கூடியது. நீங்கள் படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிகிரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். அங்கே இடத்துல குருவோட பார்வைப்படுறனால, அதுவும் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறனால, நீங்கள் வெளியூரில் போய் படிக்கணும், இல்லை எனக்கு வந்து இந்த ஐஐடியில் சீட் கிடைக்கணும், நீட் எழுதிட்டு நான் எய்ம்ஸில் படிக்கணும், இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊரை விட்டு வெளியே போய் படிக்கிற மாதிரியான ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இந்த கிடைக்கிற ஒரு அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அடுத்து அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவலையாக இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு வந்துட்டே இருக்குது, தலைவலி, வயிறு வலி, கருப்பையில் ஏதாவது யூட்ரஸில் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் எங்களுக்கு பணம் நல்லபடியாக இருக்குங்க, சொத்து சுகத்துக்கு எந்த குறைவும் இல்லை, இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எப்போ குழந்தைன்னு கேட்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் இந்த பிரச்சனை நீங்க போகுதுங்க. அடுத்து 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதுவும் ஒரு நல்ல அமைப்புங்க. அதாவது 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்ங்க. 6 வந்து 12ஆம் இடத்துலேருந்து 6 பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்கள் உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காகட்டும் ரொம்ப ஒரு சூப்பரான அமைப்புங்க. 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேங்க, என் ஒய்ஃப் வந்து சென்னையில் இருக்காங்க, இப்படியே எங்கள் காலம் போயிருமா அப்படின்லாம் நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த காலம் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். இங்கே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 வருஷ காலமாகவே, 1 வருஷ காலம் இல்லைங்க, 2 வருஷ காலமாகவே கடகராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, இல்லை சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உத்தியோகத்துக்காகவோ இல்லை குடும்ப சூழ்நிலைக்காகவோ பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வந்து வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்துச்சு, இதை பண்ணாத தப்புக்கு வந்து கோர்ட்டு படி ஏறிக்கிட்டே இருக்கங்க, என்னோட லைஃப் ஸ்டைல்லே இது ஒரு ரொம்ப தொந்தரவு பண்ணுது, இது இப்போ தான் எனக்கு தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போ தீர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி கடனை பொறுத்த வரைக்குங்க, கடன் ஒரு சின்ன சின்னதாக அங்கங்கே கடன் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பேங்க் லோன் மாதிரி ஏதாவது கிடச்சி அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்களாம் இந்த சமயத்தில் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துலேருந்து தனது 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். கடகராசிக்காரங்க கடந்த 2 வருஷமாகவே பாருங்கள், நமக்கு ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, அப்படியே எனக்கு வந்துட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, சும்மா ஒரு கேஸ் ட்ரபிளாக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோ, இல்லைனா கேன்சராக இருக்குமோ, இந்த மாதிரி கண்டதை போட்டு மனசை குழப்பிக்கிட்டு தேவையில்லாத டெஸ்ட் எடுத்து வெட்டியாக செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மரண பயம் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்தை பார்க்குறனால சுத்தமாக போகுதுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் வருமானம் வரும். யாருக்கோ எப்பயோ பணத்தை கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பியே தந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களே தேடி அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உயிர் சொத்துங்க, யாராவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அவங்களுக்கு குழந்தை இருக்காதுங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு இந்த சொத்து வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திடீர்னு ஒரு வருமானம், திடீர்னு ஒரு சொத்து, அது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலிமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 வருஷமாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க, எனக்கு காலில் பிரச்சனை இருக்குது, எனக்கு இல்லை ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீண்ட நாள் வியாதிகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் குணமாகறதுக்கான அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. குருவை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இருந்தாலும் விளையாடு போகக்கூடிய அமைப்பு, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க காத்துட்ருக்காருங்க. இன்னும் இதை சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறதும் இந்த குரு பயிற்சிக்கு 1 வருட காலத்தை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.